தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகளுக்கு டிஜிட்டல் கையொப்பம், வெளியான அறிவிப்பு. மீண்டும் மஹிந்தவின் கைகளுக்கு விஜயராம இல்லம், பின்னணியில் நடக்கும் ரகசிய வியூகம். போலந்திலிருந்து இலங்கைக்கு விமான சேவை. டிப்பர் வாகனத்துடன் மோதி சொகுசு பஸ் விபத்தில் 11 பேர் காயம். ராணுவ வீரரின் உயிரை பறித்த மோட்டார் சைக்கிள். கொழும்பு மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டம் ஆரம்பம். யாழ் நகரில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள். மகாபலி கங்கையில் இளம்பெண்ணின் சடலம் மீட்பு. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். அரசு அதிகாரிகளுக்கு அலுவலக பணிகளை எளிதானதாகவும் வினைத்திறனானதாகவும் மாற்ற டிஜிட்டல் கையொப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வைத்தியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் பொது அதிகாரிகளுக்கான டிஜிட்டல் கையொப்பங்களை அங்கீகரிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி புதிய பாதைக்கு கொண்டு செல்வதுதான். மக்கள் எதிர்பார்க்கும் திறமையான பொது சேவையை உருவாக்குவதே தனது நோக்கம். இந்த புதிய தொழில்நுட்பத்தை கிராம சேவையாளரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். அலுவலக பணிகளை எளிதாகவும் வினைத்திறனாகவும் மாற்றுவதற்காக 2006 ஆண்டு 19 இலக்க மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின்படி உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள அதிகாரிகளின் கையொப்பங்களை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்முறை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின் விதிகளின்படி டிஜிட்டல் கையொப்பங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனமாக லங்காபே உள்ளது. அதன்படி கடிதங்களை செயலாக்குவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கலாம் மற்றும் மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை வழங்க பல்வேறு தரப்பினரும் போட்டி போட தொடங்கியுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. முதற்கட்டமாக அமெரிக்காவில் வசிக்கும் சில வர்த்தக பிரமுகர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டு 45 லட்சம் ரூபாய் மாதாந்த வாடகை செலுத்தி விஜயராம இல்லத்தை மீண்டும் மஹிந்தவுக்கு பெற்றுக் கொடுக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று சீன அரசாங்கத்தின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடொன்றை பரிசீலிக்கவும் விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மொட்டு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பௌத்த மதத்தின் மல்வத்து பீட துணை பிரிவான CM நிகாயவின் கோட்டை பிரிவைச் சேர்ந்த பௌத்த தேரர்கள் குழு ஒன்றும் மஹிந்தவுக்காக வீடொன்றை கொள்வனவு செய்து வழங்குவதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இலங்கையின் வர்த்தக பிரமுகர்கள் சிலர் ஒன்றிணைந்து மஹிந்தவுக்காக வீடொன்றை அன்பளிப்பு செய்வது குறித்தும் நாமல் ராஜபக்சவுடன் கலந்துரையாடியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் மகா சங்கத்தினர் வழங்கும் வீடொன்றை பெற்றுக்கொள்வதில் மஹிந்த ராஜபக்ச நாட்டம் கொண்டிருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தகவல் தெரிய வந்துள்ளது. செக்குடியரசைச் சேர்ந்த ஸ்மார்ட் விங்ஸ் விமான நிறுவனம் கொழும்புக்கு வாராந்திர விமான சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. போலந்தின் வார்சாவிலிருந்து ஓமன் நாட்டின் மஸ்கட் வழியாக இந்த சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த சேவை எதிர்வரும் டிசம்பர் 23 முதல் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் மஸ்கட்டில் இருந்து கொழும்புக்கும், கொழும்பில் இருந்து மஸ்கட்டுக்கும் போயிங் B737 மேக்ஸ் விமானங்களை பயன்படுத்தி இயக்கப்படும். இரத்தினபுரி ஹொரணி வீதியில் எபிடவள பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 11 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற சொகுசு பஸ் ஒன்று டிப்பர் வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது சொகுசு பஸ்ஸில் பயணித்த 11 பேர் காயமடைந்துள்ளனர்.
விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அடங்கொட மற்றும் இரத்தினபுரி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சேதவத்த பகுதியில் வீரவிளையிலிருந்து பண்டிகமுவ நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று முன்னால் சென்ற மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நால்வரும் காயமடைந்து தெபரவேல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெளிமடை பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய ராணுவ வீரர் என தெரிய வந்துள்ளது. சடலம் தெபரவெல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வீரவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக கொழும்பு மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டம் திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. வளமான நாடு அழகான வாழ்க்கை உருவாக்கும் அரசின் திட்டத்துக்கு இணங்க கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் 425 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி இந்த நவீனமயமாக்கல் திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது. 60 ஆண்டுகளின் பின்னர் இந்த பேருந்து நிலையம் முழுமையாக மூடப்பட்டு அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன மற்றும் கவர்ச்சிகரமான பேருந்து நிலையமாக முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படும் முதல் சந்தர்ப்பம் இது என்பது விசேட அம்சமாகும். இலங்கை விமானப்படையின் நேரடி ஆளணி பங்களிப்பு மற்றும் கொழும்பு மாநகர சபை, இலங்கை மின்சார சபை, தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட ஏனைய தொடர்புடைய நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் இது செயற்படுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் தேசிய புதுஜீவிகள் அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளும் இதில் தன்னார்வமாக பங்கேற்கின்றன. இந்த திட்டம் 2026 ஏப்ரல் மாதத்தில் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. யாழில் போதை மாத்திரைகள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பொம்மைவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணம் காவல்துறை நிலைய போதை தடுப்பு பிரிவினர் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இதன்போது கைதானவர்களிடமிருந்து 15க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள், 50 மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதானவர்கள் 18, 19 மற்றும் 21 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பேராதனையில் உள்ள புதிய கெட்டம்பே பாலத்துக்கு அருகிலுள்ள மகாவலி கங்கையில் ஒரு இளம் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த பெண் பாலத்தில் இருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை குதித்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் அவர் கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு பை பாலத்தின் மேலே இருந்து கண்டெடுக்கப்பட்டு அது போலீசாரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் சேற்றில் புதைந்துள்ளதால் சடலம் நீரில் அடித்து செல்லப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். தெற்கு அதிவேக வீதியில் கலனிகமவுக்கும் ககதுடுவைக்கும் இடையே நடந்த விபத்தில் 35 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 6 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரிக்கு பின்னால் பயணித்த வேன் இன்று அதிகாலை மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்த வேனின் சாரதி ஆணொருவர் மற்றும் 2 பெண்கள் கோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக சேர்ப்பிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 3 குழந்தைகள் களுபோவில வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் மொரககுகேன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.